அரியாத் புத்தகத்தில் என்ன செய்கிறான்னா ஒரு செய்தியை விடுறான். என்ன செய்தி வர்றான்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது வந்து உஸ்மான் கொல்லப்பட்டாங்கல்ல, அது வரைக்கும் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் வரவே இல்லை. அவர் கொல்லப்படும் போது யாருக்கும் சந்தேகம் வரல. அவர் எப்போ ஜனாதிபதி ஆனாரோ அப்போ தான் வந்து அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு சந்தேகம் வந்துச்சு என்று சொல்லி இப்னு சீரின் சொல்வதாக ஒரு செய்தி அதில் சொல்கிறான். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற நூலிலே இருக்கிறது. முஹம்மது இப்னு சீரின் அந்த அறிஞர் சொல்கிறார், முஹம்மது இப்னு சீரினை பற்றியும் அவங்களே நிறைய புகழாரம் சூட்டி இருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் சொல்லக்கூடிய கருத்து எப்படிங்கிறதுல அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த முஹம்மது இப்னு சீரின் சொல்றாரு, மா அலிம்து அன்ன அலியன் உத்தும ஃபி கத்லி உஸ்மான் ஹத்தா பூஇஅ. அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கிற அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல அலி ரலியல்லாஹு மீது இந்த அவதூறு சொல்லப்படவில்லை, அவர்கள் பையத் செய்யப்படும் வரை. அப்ப எப்பதான் இந்த அவதூறு முத வருது? அவங்க கொலை செய்யப்படும் போது யாரும் அலி ரலியல்லாஹு மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்படும் போது யாரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. என்னைக்கு அடுத்த ஒரு ஹலீஃபா தேவை, அந்த ஹலீஃபா அலிதான் என்று அலி ரலியல்லாஹு தான் சொல்லி போராட்டக்காரரோ கிளர்ச்சியாளர்களோ தேர்வு பண்ணல. எல்லா சஹாபாக்களுடைய ஒப்புதல்ல ஒருமித்த கருத்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக அமீராக தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்ப அவங்க அந்த ஆட்சியாளராக வந்த பிறகுதான் அந்த அவதூறு முன்வைக்கப்பட்டது. அதில் என்ன ஒரு சொல்கிறான்னு கேட்டால், உஸ்மான் கொல்லப்படும் போது யாருமே அவரை சந்தேகப்படவே இல்லை, அலியை சந்தேகப்படவே இல்லை. சந்தேகம் எப்போ வந்துச்சு என்று கேட்டால், அதாவது முஹம்மது இப்னு சீரின் சொல்வதாக அப்பாஸ் வாசித்த ஹதீஸ். என்ன ஹதீஸு? மா அலிம்து அன்ன அலியன் உத்துஹிம ஃபி கத்லி உஸ்மான். உஸ்மானுடைய கொலை விஷயமாக அலி அவர்கள் சந்தேகிக்கப்படவே இல்லை. ஹத்தா பூய, அவர் பையத் செய்யப்படும் வரை, ஜனாதிபதி ஆகுற வரைக்கும் அவர் மீது சந்தேகம் வரல. ஃபலம்மா பூய, அவர் பையத்து செய்யப்பட்ட பொழுது, ஜனாதிபதி ஆன பொழுது, இத்தகமகுன் நாசு, மக்கள் அவரை சந்தேகப்பட்டார்கள். இவன் அவனுக்கு சாதகம் நினச்சதில் பேசுகிறான், எனக்கு தான் சந்தேகம் இல்லை பாருங்க, மக்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லைங்கிறான். அவர் பையத்து செய்யப்பட்டு ஜனாதிபதி ஆன பிறகு நடந்த இந்த செயல்கள் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துனுச்சு. நிஜமாக இப்போது சொல்கிறோம், அவர் கொல்லப்பட்ட பிறகு இந்த நடவடிக்கை எடுத்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சிருப்பாரே. ஆனால் சந்தேகம் யாருக்கா வந்திருக்குமா? சந்தேகம் எங்கே வருது? அவர் பையத் செய்யப்பட்ட பிறகு இத்தகமகுன் நாசு, இதுதான் சிறந்த அறிவிப்புன்னு சொல்லிக்கிறான் முஹம்மது சீரின் அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்புண்டு. அதில் என்ன வருதுன்னா, இவர் ஜனாதிபதி ஆன உடனே இத்தகமகுன் நாசு, இந்த கொலையில் அவரை சந்தேகப்பட்டார்கள். யார்? 1-2 பேர் இல்லை, நாசு, மக்களுக்கு பூரா சந்தேகம் எங்கே வருதுன்னா பதவி ஏற்ற பிறகு தான். அப்போ பதவி ஏற்ற பிறகு ஏன் சந்தேகம் வருது? பதவி ஏற்ற பிறகு ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், கொல்லப்பட்ட ஜனாதிபதியுடைய கொலையாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டியது, அவர்களுக்கு உரிய முறையில் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது, அவர்களை எந்த மாதிரி இஸ்லாமிய சட்டத்தில் தண்டிக்கணுமோ அப்படி தண்டிக்க வேண்டியது, குறைஞ்சபட்சம் ஒதுக்கி விரட்டி நாடு கடத்துகிற வேலையாவது செய்வது. ஒன்றும் செய்யாமல் பக்கத்துக்கு வச்சவன தான் சந்தேகப்பட்டாங்கங்கிறாங்க. இப்னு சீரின் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்களுக்கு சந்தேகம் இருந்தது. அன்றைக்கி இருந்த மக்களுக்கு அலி மேலே ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வந்தாங்க, போருக்கு போகிறாங்க. மாவியா சந்தேகம் வந்தாலும் போருக்கு, அதை விட்டுருங்க, மக்களுக்கு இருந்துச்சுங்கிறார் அவர். இத்தகமகுன் நாஸ் எப்போ? ஹத்தா பூய. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது இவர்கிட்ட பையத் செய்கிற விஷயமா வரும் பொழுது, அதாவது ஒரு சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், அஹ்னஃப் இப்னு கைஸ் பாருங்கள், எந்த ஒரு சஹாபாக்களுக்கும் தல்ஹாவுக்கோ சுபைருக்கோ ஆயிஷா நாய்க்கோ அலியின் மீது சந்தேகமே வரல. எப்போ வரல? கொல்லப்படும் போது. உஸ்மான் கொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் பிள்ளையெல்லாம் அனுப்பிவிட்டார், அதுதானே பார்ப்போம், அவர் கரெக்டாக செஞ்சார், அவருக்கு ஏழலை அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் தான் எல்லோரும் இருந்திருக்கிறாங்க. சந்தேகம் எப்போ வருதுன்னு கேட்டால், அதுக்கு பிந்தி இந்த கொலையாளிகளை ஏன் பக்கத்தில் வைத்து கொண்டார் என்பதில் தான் எல்லாருக்குமே சந்தேகம் வந்தது. இதுக்குரிய ஆதாரத்தை பாருங்கள். மத்தாலிபுல் ஆலியாவில் சரியான அறிவிப்பாளரோட இப்னு ஹஜர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ் அவர் சொல்கிறாரு, ஹரஜ்னா ஹுஜ்ஜாஜன், நாங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக நாங்கள் நினைஞ்சோம் புறப்பட்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து புறப்படுறார். கதிமுனல் மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். அதாவது மதீனாவுக்கு போயிட்டு அப்புறம் மக்காவுக்கு போக போகிறாங்க.
அதான் ஹஜ்ஜு செய்வதற்காக அவங்க அந்த அஹ்னஃப் இப்னு கைஸுடைய கோத்திரத்தார் வந்து அவங்களுடைய மக்காவுக்கு போகிற பாதையில் மதீனா வரும்போல இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஹரஜ்னா ஹுஜ்ஜாஜன், ஹஜ்ஜு செய்பவர்களாக நாங்களும் நிறைய பேர் புறப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் நாங்கள் புறப்பட்டோம். இப்போ கதிமுனல் மதீனா, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். இப்போ பைனமா நகுனு ஃபி மனாசிலினா, எங்களுடைய மன்சிலில் எங்களுடைய குடியிருப்புகளில் கூடாரங்களில் நாங்கள் வந்து இருக்கும் பொழுது இது அத்தானா ஆத்தின், ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்தார். என்ன வந்தார்னு கேட்டால், இன்னன்னாச கது ஃபசி, மக்கள்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஓ கது ஜித்தமாவு ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் எல்லாரும் குழுமி விட்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் மஸ்ஜிதுக்கு போனோம். அப்போ மஸ்ஜிதுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உஸ்மான் இருக்கிறாரு, உஸ்மானை பற்றி விசாரிச்சுக்கிட்டு கூடி இருக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை அவர் பார்க்குறார். அந்த பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், அஹ்னஃப் சொல்கிறாரு, லா அராஹாதா இல்லா மக்குத்தூலம், கண்டிப்பாக இவர் கொல்லப்படுவார் என்று நான் கருதினேன். அந்த பள்ளியில் குழுமி இருந்த கூட்டம், அவங்கள்ட்ட இருந்த வெறி, அங்கே பேசிக்கொண்ட விஷயங்கள்லாம் அவர் கவனிக்கிறார். கண்டிப்பாக உஸ்மானை கொன்றுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. யார்? அஹ்னஃப் இப்னு கைஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறாரு, ஒரு லகீத்து தல்ஹா ஜுபைர், தல்ஹா சுபைரை நான் பார்த்து சொன்னேன், இந்தாங்க இந்த இருக்கிற இருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உஸ்மானை கொண்டு விடுவாங்க, நல்லா தெரியுது. அப்படி அவர் கொல்லப்பட்டு விட்டால் நாம் வந்து யார்கிட்ட நான் பையத்து செய்யணும் என்று கேட்குறாங்க. அப்போ தல்ஹாவும் சுபைரும் சொல்கிறாங்க, அலியன், அலிகிட்ட பையத்து செய்யுங்க, அவரை கொல்றதுக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி கொல்லப்பட்டு விடுவாரையானால் நீங்கள் அடுத்த ஜனாதிபதியாக நீங்கள் என்ன செய்யணும், அலிக்கு பையத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார்? தல்ஹா சுபைர் உஸ்மான் உடைய கொலைக்கு நியாயம் கேட்டு அலியோடு போருக்கு போனவர்கள், ஆயிஷா நாயுடைய அணியில் இருந்து கொல்லப்பட்டவர்கள். இவர் அலி செஞ்ச தப்பு தான் என்று சொல்லி ஆயிஷா நாயோட சேர்ந்து அந்த ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க தான் யார்? தல்ஹாவும் சுபைரும். அந்த ரெண்டு பேருக்கு இப்போ அந்த எண்ணம் இல்லை பாருங்கள். அந்த தல்ஹா சுபைர்ட்ட அஹ்னஃப் கேட்குறாரு, இவரை கொன்றுவாங்கன்னு தெரியுது, அப்போ கொலையாளிகளுக்கும் அலிக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க வேற என்கிற அடிப்படையில் அவர் நினைத்து தான் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் யார்கிட்ட நான் பையத்து செய்கிறதுன்னொன்னே காலா அலியன், அலிகிட்ட நீங்கள் பையத்து செய்யுங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அஹ்னஃப் கேட்குறாரு, தமுரானி பிதாலிக்க, நீங்கள் ரெண்டு பேரும் இதை எனக்கு கட்டளை எடுக்கிறீர்களா? ஓ தரலியானி ஹிலி, இதை வந்து எனக்கு பொருந்தி கொள்கிறீர்களா? மனப்பூர்வமாக தான் இதை சொல்கிறீங்களா? இவர் கொல்லப்பட்டார்னா நாங்கள் உஸ்மான் அலிட்ட பையத் செய்யலாமா? இதை மனப்பூர்வமாக தான் சொல்கிறீங்களா? இந்த காலா நாம் ஆமாம், இப்போ மனப்பூர்வமாக சொல்கிறோம். அப்போ இந்த தல்ஹா சுபைருக்கும் எந்த எண்ணம் இருக்கலை, அலி அவர்கள் மீது கெட்ட எண்ணம் இருக்கவில்லை. கொல்லப்பட்டால் அலிதான் எங்கள் நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கொலையாளிகள் வேறு அலி வேறுன்னு அவங்க அழகாக பிரித்து வச்சுருந்தாங்க, சம்மந்தம் இல்லைன்னு. சரி, இப்படி அவங்கள்ட்ட கேட்டாங்களா. அதுக்கப்புறம் ஃபஹாரஜத்து ஹத்தா கதிம்த்து மக்கா, அப்படியே மதீனா விட்டு புறப்பட்டு அந்த முற்றுகையிட்ட அந்த நிலையிலேயே நாங்கள் இணைஞ்சிட்டோம், மக்காவுக்கு வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் வந்து கொண்டு இருக்கும்போதே தகவல் வந்துருச்சு, குத்தில உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார்னு தகவல் வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி வந்து மக்காவில் தான் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் போன மாதிரி உம்மஹாத்துல் முமினின்லாம் போயிருந்தாங்க. அவங்க ஆயிஷா நாயகி வந்து மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ ஒபிஹா ஆயிஷா உம்முல் முமினின் ஆயிஷா அவர்களும் அங்கே மக்காவில் இருந்தாங்க. என்ன தகவல் வருது? உஸ்மான் கொல்லப்பட்டார்னு தகவல் வருது. கொன்ன உடனே அத்தை துஹா அஹ்னஃப் சொல்கிறார், நான் ஆயிஷாட்ட வந்தேன். இப்போ குளத்தில் அல்லாட்ட அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாவை முன்னிறுத்தி கேட்குறேன், மண் தமுருனி அன் உபாயா, நான் யார்கிட்ட பையத் செய்யணும்? நீங்கள் உஸ்மான் கொல்லப்பட்டார்ல, அடுத்து ஒரு ஜனாதிபதி வரணும்ல, நான் யாரை ஜனாதிபதி ஆக்க, யார்கிட்ட பையத் செய்யன்னு அஹ்னஃப் கேட்குறார். அப்போ காலத்துறது எல்லாம் அவங்க சொன்னாங்க, அலியன், அலிட்டு தான், அலியை தேர்ந்தெடுத்துக்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கொலையில் அலிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? தல்ஹா சுபைர் ரெண்டு பேருமே அலிக்கு எதிராக களமிறங்குறாங்க பிற்காலத்தில். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தை முற்றுகையிட்ட அந்த நேரத்தில் கூட யார்கிட்ட பையத் செய்யணும்னு கேட்கும் பொழுது அதை சொல்கிறாங்க. அப்போ திருப்பி அவர் கேட்குறாரு, அன்னைய தாயாரை, நீங்கள் நெசமாக இதை உத்தரவு போடுறீங்களா, மன விருப்பத்தோடு தான் இதை சொல்கிறீங்களா அப்படின்னோடனே ஆமாம். அப்போ தல்ஹா சுபைர்கிட்டே அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் ஆயிஷா நாயகி மக்காவில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. கொல்லப்பட்டார்னு மூடலாக செய்தி வருது, எவங்களே கிளர்ச்சிக்காரையும் கொண்டுட்டாங்க, அடுத்து இருக்கிற அவர் தானே, அடுத்த ஆள் அவர் தானே இருக்கார், அலி தானே இருக்கார், அடுத்து முக்கியமான ஆள் யார், அலி தான் இருக்கிறாருன்னு சொல்லி அலிட்ட பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சன ஃபரஜா தூ
இப்போ கதிம் தோலா அலியின் பில் மதீனத்தி, நான் திரும்பி மதீனாவுக்கு போய் இப்போ பாயாத்துஹு அலிகிட்ட பைய செஞ்சுட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்து நான் முக்கியமான 3 பேர்கிட்ட கேட்குறேன். 3 பேர் நல்ல முக்கியமான ஆட்க. 3 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா அலி தான் தகுதியானவர், பையத் செய்யுங்கன்ட்டாங்க. நானும் பையத் செஞ்சுட்டேன். சும்மா ரஜத்து இலா ஹலீபில் பசரா, பிறகு நான் பசராவுக்கு என் ஊருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உலாரா இன்னா அண்ணா அம்ரா கதிஸ்தகாம, இதெல்லாம் நிலைமை சீராயிடுச்சுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பைனானகுனு கதாலிக்க இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, அகனபுடு கைசிட்ட வர்றார். என்ன வர்றாருன்னா, ஹாதிஹி ஆயிஷா உம்முல் முமினின் ஓ தல்ஹா ஓ ஜுபைர், ஆயிஷா தல்ஹா ஜுபைர்லாம் இது வந்திருக்கிறார்கள். பசராவில் தானே இந்த ஒட்டக போருக்கு போயிருக்கிறாங்க. அந்த 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 அதுக்காக ஆயிஷா நாய் புறப்பட்டு வந்துட்டாங்க. இவரை பையச் செய்ய சொல்லிவிட்டு இவர் எல்லாம் நார்மலாக ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இவர் பசராவுக்கு போயிட்டார். போனால் அதே பசராவுக்கு யார் வர்றா, பசராவில் தானே இவர் கூஃபாவுக்கு மாறிக்கிட்டார்ல அலி, மதீனாவில் இருக்க முடியலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கூட்டத்தை பழைய திரட்டிக்கிட்டு ஆயிஷா நாயி ஜுபைர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்றவுடனே அவங்க வந்து உஸ்மானுடைய இரத்தத்திற்கு நியாயம் கேட்பதற்கு உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். இந்த அகனபு கைஸுங்கிறவர் பசராவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆள். இவருக்கு பின்னாடி 6000 பேர் இருக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒருத்தர். இவருடைய சப்போர்ட் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த ஜமல் யுத்தத்தில் என்ன செய்யலாம், நம்ம அலியை எதிர்த்துடலாம், ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எஸ்தன் சிறுவன் அலா தமி உஸ்மான், உஸ்மானுடைய இரத்தத்திற்கு பழிவாங்குவதற்காக உதவி தேடி உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. குத்தில மல்லுமன், அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார் அப்படின்ற உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு குழப்பம் போச்சு. என்னடா என்ன குழப்பம்னு கேட்டால், இந்த பக்கம் உம்முல் முமினின் இருக்கிறாங்க, யார், ஆயிஷா நாயகி. ஹவாரி ரசூல்லாவுடைய ஹவாரின்னு சொன்னாங்கல்ல, அவர் ஜுபைர் தல்ஹா ஜுபைர்லாம் இருக்கிறாங்க. அந்த பக்கம் ரசூல்லாவுடைய சின்னாப்பா மகன் இருக்கிறார். எனக்கு சரி குழப்பமாச்சு, என்ன அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா. இப்போ வந்து இவங்க தான் பையத் செய்ய சொன்னாங்க. பையத் செஞ்சு சொன்ன ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போகணும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் இவங்களை இந்த பக்கம் பார்த்தா உம்முல் முமினாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா ரசூல்லாவுடைய சித்தப்பா மகனாக இருக்கார், யார், அலி. அப்போ தல்ஹா ஜுபைர் ஒரு ஹவாரியின்கள் எனக்கு ரசூல்லா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ என்னென்னு குழப்பிட்டு என்ன செய்யணும், அவன் இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னொன்னே நான் உங்கள்கிட்ட வந்தேன். எதுக்கு வந்தீங்க, நாங்கள் உதவி தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, நான் என்ன உதவி தேடுறீங்க அப்படின்னோடனே இதை சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயத்தில் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். 3 விஷயம் என்னன்னு கேட்டால், நான் வந்து இதோட ஒதுங்கி கொண்டு மக்காவில் போய் நான் இருந்துக்கிறேன். இந்த பக்கமே இருக்குது, இந்த பசரா பக்கத்திலான யுத்தம்லாம் நடக்க போகுது, நான் அந்த மாதிரி போயிடுறேன், ஒதுங்கிக்கிறேன். அல்லது என்ன செய்கிறேன்னு கேட்டால், காஃபிர்களுடைய பூமி இருக்குல்ல, அங்கிட்டு பார்க்க போயிடுறேன். யாரும் என்னை தேடி வரமாட்டீங்கல்ல, நீங்களும் உதவி கேட்க மாட்டீங்க, நீங்களும் 2 பக்கமும் எனக்கு வர முடியலை, அப்படி போயிடுறேன். அல்லது நான் என்ன செஞ்சேன்னா அனைத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறேன், எனக்கு என்னத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இம்மான் தஃப்தஹூலி பாபல் ஜிஸ்ரி, இந்த பாலத்தை திறந்து விடுங்க, ஃபால்ஹக்கபி அருளி கதாவ கதா, இந்த ஊருக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அறுதில் அஜமு மண்ணை குறிப்பிட்றாங்க. அரபு அல்லாத பிரதேசத்தை குறிப்பிட்டு என்னை வந்து விட்டுருங்க, இதில் உங்களோடய நான் வரமாட்டேன், அவரோடய வரமாட்டேன், எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அங்கே போய் இருந்துக்கிறேன், அல்லஹக்கபி மக்கா, அல்லது மக்காவில் போய் இருந்துக்கிறேன். ஆத்த சில நான் ஒதுங்கி இருந்து ஃபக்கூன கரீப மின்கும், உங்களுக்கு அருகில் நான் இருந்து கொள்கிறேன். லாமாக்கும் வலா அலைக்கும், உங்களுக்கு எதிராகவும் இருக்க மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க மாட்டேன், அவரோட இருக்க மாட்டேன், உங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லி 3 ஆப்ஷனில் எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நாங்கள் அப்புறம் யோசிச்சு சொல்கிறோங்கிறாங்க. யோசிச்சோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியில் வந்து நீ வந்து காஃபிர் பூமிக்கு போனீன்னு சொன்னால் ஆளாளுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள்லாம் உன்னை வந்து அணுகுவாங்க, அது நல்லா இருக்காது. மக்காவுக்கு போனீங்கன்னா எல்லாம் கேலி பண்ணிடுவாங்க உன்னையே, அதுவும் செய்யாத, நீ ஒதுங்கி வேண்டாம் இருந்துக்க, பக்கத்தில் எங்கேயாவது இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் நினைஞ்சானா ஃபத்த செலபில் ஜல் ஹாய் மினல் பசரத்தி அல்ல ஃபர்சகைனி, பசராவிலேருந்து 2 ஃபர்சக்கு தொலைவில் உள்ள அந்த ஜல்ஹாங்கிற இடத்துல போய் நெஞ்சார் ஒதுங்கி கொண்டார். ஃபத்த செலமாகும் நாசுன் ஜுஹா சித்தத்தை ஆளாப், இவரோட சேர்ந்து 6000க்கும் அதிகமான மக்கள் வந்து இவரோட சேர்ந்து ஒதுங்கி கொண்டார்கள். இவர் செல்வாக்கு மிக்கவர்னு சொன்னதுக்கு ஆதாரம், இவர் சொன்னால் கேட்கக்கூடிய 6000 மக்கள் இருக்கிறாங்க. இந்த 6000 மக்கள் வந்து ஒட்டகப்போரில் இங்கிட்டும் சேரல அங்கிட்டும் சேரல, வேணாம் நான் எதுலேயும் விட்டு ஒதுங்கிக்கிறேன். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பாயிண்ட்டு ஆரம்ப காலத்தில் ஆயிஷா நாயகி கூட அலி அவர்களை ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் நிறைய தனிப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது.
அந்த அவதூறு சொன்ன விஷயத்துல எல்லாம் ஆயிஷா நாய்க்கு எதிராக அலி இருந்தார்கள் என்கிற ஒரு மனக்குறை ஆயிஷா நாய்க்கு இருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் மனசில் கொள்ளாமல் இப்போ உஸ்மான் போன பிறப்பு யார், இவர் தானே ஆள் இருக்கிறாரு, அப்போ எவ்வளோ பெரிய இடம் வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி தல்ஹா சுபேர் இவங்க 2 பேரும் தான் அந்த நியாயம் கேட்டு போகிறாங்க. ஏன் நியாயம் கேட்டு போகிறாங்க? அவர் மீது ஒரு சந்தேகப்பட்டு தான் நியாயம் கேட்டு போகிறாங்க. இல்லை, அவர் நியாயம் கேட்டு அவர்கிட்ட இதுக்கு சண்டைக்கு போகணும். உஸ்மானுடைய கொலையாளிகள் நியாயம் கேட்டு அலிட்டு இதுக்கு சண்டைக்கு போகணும். அலி ரோல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த 3 பேருமே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அலியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. எப்போ? துவக்க காலத்தில். அப்போ எல்லா டவுட்டும் எங்கே வருதுன்னு கேட்டால், கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட விதம், முகமது அபூபக்கருக்கு கொடுத்த இடம், அதே மாதிரி அஸ்தருக்கு கொடுத்த இடம், இந்த முற்றுகையிட்ட எல்லாரையும் தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விதங்கள், இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆஹா, இவர் நடவடிக்கை எடுப்பார்னு பார்த்தா பதவியில் கொடுக்குறாரு, இவங்க தான் கொலையாளிகள்னு தெரிகிறது. அவர்கள் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டவர், எதுக்காக வேண்டி அவங்கள அந்தஸ்து கொடுக்குறாரு. குறைஞ்சபட்சம் சேர்க்காமல் விட்டுருந்தா கூட உங்களுக்கு விருப்பம் வந்திருக்காது. என் பக்கம் வராது, தண்டனையும் கொடுக்க மாட்டேடா, எங்கிட்ட துளைஞ்சு போங்கடா எல்லாரும், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ஜமலும் இல்லை சிஃபீனும் இல்லை. அப்போ எல்லாமே நடந்ததுக்கு என்ன காரணம்? இவங்களை யார் கொலையாளிகள்னு இருக்கிறாங்கன்னு நல்லா தெரிகிறது. அப்பாஸ் அலி மாதிரி ஆட்களை கூட மறுக்க முடியலை, கிளர்ச்சி செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதவி கொடுத்ததான் பஞ்சாயத்து வழங்குது. இப்போ இப்னு சீரனுடைய சொல்லுக்கு அர்த்தம் வழங்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை நடத்தப்பட்டு இவர் கையாளாகாத நிலைமையில் இருந்து அவர் குப்பையில் போடப்பட்டு இருந்தாலும், அடக்கம் செய்ய முடியாமல் போயிருந்தாலும், அவருடைய பலவீனம் என்று மக்கள் அன்றைக்கி புரிஞ்சிருப்பாங்க. சரி, ஏழாமல் இருந்திருக்கு, கிளர்ச்சியாளர் கை ஓங்கிருச்சு, ஏன்னா கிளர்ச்சியாளர் வேற இவர் வேற அப்படின்னு மக்கள் நினைத்த வரைக்கும் அலியின் மீது சந்தேகம் வரவே இல்லை. சந்தேகம் எப்போ வருது? அவர் தலைவர் ஆன பிறகு பார்த்தால், இல்லை இவங்க தான் நிற்கிறாங்க, அவர் தலைவர் ஆக்கிறதுக்கு நிற்கிறது அவங்க தான் நிற்கிறாங்க, பக்கபலமாக அவங்க தான் நிற்கிறாங்க, எல்லோரும் பையர் செஞ்சு ஆகணும்னு மிரட்டுறதில் அவங்க தான் நிற்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் கையில் எடுத்தாங்க. இன்னொன்று தான் மக்கள் சந்தேகித்தார்கள்னு ஒரு வாசகத்தை இவரே எடுத்து காட்டுறார். அப்போ என்னதுன்னா, இப்போ நமக்கு இதிலேருந்து வழங்குகிறது, முகமது அபூபக்கர் அஸ்தர் இந்த விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்தினீங்கன்னு சொன்னால், அந்த மனிதரை பற்றிய உயிருக்கு நீங்கள் ஒரு கடுகளவு மரியாதை வைக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிருக்கு கடுகளவு மரியாதை வச்சிருக்கிறவன் அவருடைய கொலைக்கு காரணகர்த்தார்கள்னு நல்லா ஆத்தண்டிக்க தெரிகிறது. எவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த மாதிரியான விளக்கண்ண பதில் தான் சொல்ல முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவரை அவங்க பக்கம் அவங்க மேலே ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் நல்லா நல்லா கொலை செஞ்சாலும் நல்லா இருக்க, அவரே செஞ்சாரா, கத்தி எடுத்தாரா, அவரை குத்துனாரா, நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா, இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஷியா ஊறி போயிருக்கலையே? உங்கள்கிட்டலாம் ஷியா ஊறி போன ஆட்களால் தான் இப்படி பேச முடியும். அப்போ அது ஒரு விஷயத்தை பார்க்கணும்.